கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். மனசுல துக்கம் இருந்தாலும், தேவைகள் இருந்தாலும், பாரங்கள் இருந்தாலும், எதிர்காலம் பற்றின கலக்கங்கள், பயங்கள் இருந்தாலும், கர்த்தருக்குள்ள என்ன செய்யணும்? திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஆமென். அவனை என்ன செஞ்சாங்க? அவனுடைய எல்லாத்தையும் சிறைப்பிடித்து எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நெகேமியா சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த், அதுதான் பலன். சரியா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதிமொழிகள் 22:6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அவன் அப்போ சின்ன பிள்ளைங்களை இன்றைக்கு சரியானபடி நடத்துறதே இல்லை. நிறைய பேர், நான் எல்லாரும்னு சொல்லல, ஆனா ஜென்ரலைஸ் பண்ணோம்னா, பார்த்தோம்னா, பொதுவாக பார்த்தோம் என்றால் பிள்ளைங்களை சரியான வழியில நடத்துறதே இல்லை. உலகத்தாரே பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆபீஸ் ரன் பண்றவங்க, ஒரு முதலாளியா இருக்கிறவங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய பிள்ளைய கொண்டு அந்த கல்லாப்பெட்டியில உட்கார வச்சிட மாட்டாங்க. அவங்கள எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த பிசினஸினுடைய நூக் அண்ட் கார்னர்ஸ் அவங்க எல்லாம் கற்றுக்கொண்ட பிறகுதான் அவங்கள அவங்க கையில பொறுப்புகளை, சாவியை கொடுப்பாங்க. பிரியமானவர்களே, நான் பத்திரிகையில, ஆனந்த விகடன் பத்திரிகையிலே ஒரு நிருபராக வேலைக்கு சேர்ந்து ஒரு பத்திரிகையாளராக நான் பணிபுரிந்தேன். உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கும். அப்போ எங்களுடைய எம்டி, காலம் சென்ற திரு பாலசுப்ரமணியன் ஆசிரியர் அவர்கள், அவங்க பிள்ளைகள் எல்லாருமே அவங்கவுங்க என்ன படித்தார்களோ அதற்கேற்ற துறையில, பத்திரிகையிலேயே வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? டெஸ்பாச் இருக்கும், பிரிண்டிங் இருக்கும், கிளரிக்கல் இருக்கும், டைப்பிங் இருக்கும், டைப்ரைட்டிங் அப்பெல்லாம் டைப் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ப்ரூஃப் ரீடிங் இருக்கும். இப்படி பல துறைகள்ல அவங்களுடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்காக சாதாரணமா அங்க இருக்கக்கூடிய ஒரு அப்பதான் வேலையில பணியில சேர்ந்தவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுதோ அதே ட்ரீட்மெண்ட்ல அப்படிதான் அவர்கள் பணியில் அமர்த்தப்பட்டார்கள் என்று அதை குறித்து நான் வேலையில சேர்ந்த பொழுது அதை பற்றி நிறைய பேசுவாங்க. கூட இருக்கிற உடன் ஊழியர்கள் அதை பற்றி பெருமிதமாய் சொல்லுவார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரியமானவர்களே, நம்ம இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியிலே நாம் நடத்துகிறோமா? இந்த வசனம் சொல்லுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீங்க பிள்ளைகளை அந்த அதிகாலையில எழுந்து ஸ்தோத்திரம் பண்ணி, பைபிள் வாசிச்சு, ஜெபம் பண்ணி, தன்னுடைய வேலையை பார்க்கணும், பைபிளை எப்படி ரீட் பண்ணணும், பைபிளை நீங்க வியாக்கியானம் பண்ணணும், ஆண்டோடைய பாத்துல உட்கார்ந்து இருந்தா கர்த்தர் அதை நமக்கு கற்றுக் கொடுப்பாரு, நம்மோடு கூட இடைப்படுவார், வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார், அந்தந்த நாளுக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இதெல்லாம் அந்த டேஸ்ட் எல்லாம் நம்ம அவங்களுக்கு காண்பித்து அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்திருந்தோம்னா, பிரியமானவர்களே, அவங்க அதை விட்டு விலகவே மாட்டாங்க. ஒருவேளை கொஞ்ச நாட்கள் அவங்க சில மனசோர்வினாலேயோ அல்லது வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு ஏதான ஒரு காரியம், அவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படி அவங்க இருந்தாலும், அல்லது வேலை பழுவினாலே அவங்க இருந்தாலும், ஆண்டவர் அவங்கள விடவே மாட்டார். அவங்களுக்குள்ள அந்த நெருப்பு, ஏனென்றால் அந்த சின்ன வயதுல அவங்க ஆண்டவரோடு கூட அவங்களுக்கு இருக்கிற அந்த உறவு, அதுல அவங்க பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷம், அந்த வேதத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் அவங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள், ஜெபிக்கும் போது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க நிறைவு, இது அவங்களுக்கு இந்த உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. பாத்தீங்களா? அது மத்ததெல்லாம் போலி, இதுதான் அசல், இதுதான் நிஜம். அப்ப அந்த போலி என்ன செய்யாது? அது ஒரு உண்மையான சந்தோஷத்தை தராது, நிம்மதியை தராது, சமாதானத்தை தராது. ஆகவே அவங்க எப்படியும் அந்த கர்த்தரிடத்துல அவங்க ஓடி வந்துருவாங்க. அப்ப அந்த சின்ன வயசுல விட்டுட்டோம்னா அது ரொம்ப பயங்கரமான பின்விளைவுகளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறது. பிரியமானவர்களே, இப்பயே எதுக்கு அவங்கள போட்டு கஷ்டப்படுத்திட்டு, கொஞ்சம் தூங்கட்டும், கொஞ்சம் அப்படி ஃப்ரீயா இருக்கட்டும், விளையாடட்டும், அப்படி நம்ம விடக்கூடாது. பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, இன்றைக்கு உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா, அவங்களுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு கனி கொடுக்கிறவர்களாக இருப்பதற்கு காரணம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை நடத்தினபடினால. ஆமென். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். சின்ன வயசுலயே பிள்ளைங்களை பொய் சொன்னாங்களா, அவங்கள நம்ம அழகா நம்ம சொல்லி தரணும். இல்லப்பா, நீ பொய் சொல்லக்கூடாது, பரவாயில்ல, நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், நீ உண்மையை சொல்லு, நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன், உன்னை திட்ட மாட்டேன், பயப்படாத,
நீ உண்மையை சொன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் என்று சொல்லி நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ணணும். அவங்களை நம்ம பயமுறுத்தக்கூடாது. பிள்ளைகளை நடத்துவதற்கான வழிமுறைகள் ஏராளமாக நமக்கு வேதத்துல சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் கண்டிக்க வேண்டிய நேரத்துல கண்டிக்கணும், தண்டிக்க வேண்டிய நேரத்துல தண்டிக்கணும். பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். நம்ம ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு குழந்தை திருடி 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 கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுக்குமா. அப்ப அதெல்லாத்தையும் வாங்கி வாங்கி அந்த அம்மா பாக்கெட்ல போட்டுட்டு அதை வாங்க இதை வாங்கன்னு இருந்திருக்கிறான். கதைதான். அப்ப கடைசியா ஒரு நாள் என்னாச்சு, அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் பெரிய திருட்டு கும்பலோடு சேர்ந்து அவன் கொள்ளையடித்தான் என்று சொல்லி அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி சிறைச்சாலைக்கு கொண்டு போகும்போது இந்த தாயை அவன் பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். இப்ப இந்த தாய் போன போது அவன் என்ன பண்ணிட்டானா, கோபத்துல அந்த தாயினுடைய காதை கடித்து போட்டு விட்டானாம். என்னன்னா, நான் சின்ன வயசுல நான் உனக்கு கொண்டு திருடி அந்த பொருளை கொண்டு கொடுத்த போது, இது ஏது உனக்கு, நீ எங்க இருந்து உனக்கு கிடைச்சதுன்னு நீ என்னை கேட்டு நீ சரியா நீ கரெக்ட் பண்ணியிருந்தேன்னா நான் இன்னைக்கு இப்படியா இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நான் வந்திருக்க மாட்டேனே, இதுக்கு நீதான் காரணம் என்று சொன்னானா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் பிள்ளையை குறித்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் பேர பிள்ளையை குறித்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அவங்க கிட்ட தப்பை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்கள்ட்ட நீங்க குற்றத்தை பாத்தீங்கன்னா இமீடியட்டா நீங்க அவங்கள கண்டிக்கணும், தண்டிக்கணும், கரெக்ஷன் பண்ணணும். நீங்க கரெக்ஷன் பண்ணலன்னா யார் கரெக்ஷன் பண்ணுவாங்க? இன்றைக்கு சின்ன பிள்ளைங்களை கரெக்ஷன் பண்ண முடியாததற்கு காரணம், ஸ்கூல்ல அவங்களை கரெக்ஷன் பண்ணக்கூடாதபடி சட்டங்கள் இருக்கிறது. அப்ப அவங்களை யாருதான் கரெக்ட் பண்றது? ஒரு சர்ச்ல ஒரு சண்டே ஸ்கூல்ல ஏதாவது சொன்னா பேரண்ட்ஸ்க்கு கோவம் வந்துருது. அப்போ யாருமே சொல்லலைன்னா, நீங்களும் சொல்லலைன்னா அந்த பிள்ளை எப்படி சரியான வழியில நடக்கும்? அந்த பிள்ளை சரியான வழியில நடந்தால்தான் அது நாளைக்கு கர்த்தருக்கும் கனி கொடுக்கும், சமுதாயத்துக்கும் கனி கொடுக்கும், உங்களுக்கு கனி கொடுக்கும். உங்க பிள்ளை உங்க சொல் பேச்சு கேட்டு உங்களை கடைசி நாட்கள்ல அது பராமரிக்கணும்னா அதை நடக்க வேண்டிய வழியிலே நீங்க நடத்திதான் ஆகணும். அதுதான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். ஆமென். ஜெபிப்போமா. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா, இந்த வேளையில ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் தேவ கிருபை வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ரீகா ஷக்கரா பலகரபா எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அப்பா, நான் என் பிள்ளையை நடக்க வேண்டிய வழியில நடத்தாமல் இருந்திருந்தேன்னா என்ன மன்னிங்கன்னு கேட்கலாமா? என்ன மன்னிங்க ஆண்டவரே. என் பேர பிள்ளைகளுக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்க என்ன தப்பு பண்ணாலும் கண்டிக்காம இருக்கிறேன் ஆண்டவரே, என்ன மன்னிங்கன்னு கேட்கலாமா? மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கப்பா. பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில நடத்த எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க, அதற்கான விவேகத்தை கொடுங்க, புத்தி கூர்மையை கொடுங்க ஆண்டவரே. அதற்கான பலனை கொடுங்க. நாங்க எமோஷனல் ஆகாதபடி ஆண்டவரே, நாங்க ஈகோ பார்க்காதபடி ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து அவங்கள நாங்க ஆண்டவரே ஒன்றுமில்லாதவர்களாய் ஆக்கி விடாதபடி ஆண்டவரே, அவங்க உமக்கு கனி கொடுக்கணுமே ஆண்டவரே, சமுதாயத்துக்கு கனி கொடுக்கணுமே ஆண்டவரே, அப்பா ஊழியம் செய்யணுமே ராஜா, ஆண்டவரே எங்களுக்கு கனி கொடுக்கணுமே. ஜோம் பண்ணுங்க. அப்படியாய் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில சரியான பாதையிலே நடத்த ஐயா, கண்டிக்க வேண்டிய வயதுல, கண்டிக்க முடிகிற வயதுல ஆண்டவரே, நாங்கள் பிறம்பை கையாடி அவர்களை நாங்கள் நேசிக்கிறவர்களாயிருக்க ஆண்டவரே. பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கேன் ஆண்டவரே. அவனை நேசிக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கேன். அப்படியாய் ஆண்டவரே, நாங்கள் அவர்களை திருத்துகிறவர்களாக, அவர்களை சரி செய்கிறவர்களாக ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஆண்டவரே ஊழியத்துக்கு அவர்களை உமக்கென்று நாங்கள் ஆண்டவரே தயார் பண்ணி கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றுங்க. ஜோம் பண்ணுங்க. மாற்றுங்க ஆண்டவரே. இனி நாங்கள் ஆண்டவரே சரியாய் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை நடத்த எங்களுக்கு அந்த கிருபையை கொடுங்க, தைரியத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, விவேகத்தை கொடுங்க. கேளுங்க எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ரீஹா ஷாக்கரா பலாகரா தடகார சியாக்கர பலாகரபா. கணவனும் மனைவியும் ஒருவராய் இருந்து பிள்ளைய கரெக்ட் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நானும் என் கணவரும் அல்லது நானும் என் மனைவியும் ஆண்டவரே நாங்க ஒருவராய் இருந்து அப்பா, நாங்க 2 பேரும் ஒருமனப்பட்டு எங்கள் பிள்ளைகளை நாங்க கரெக்ஷன் பண்றதுக்கு எங்களுக்கு அந்த பொறுமையை கொடுங்க, எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் கொடுங்கன்னு கேளுங்க. எங்களுக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ள அந்த புரிந்து கொள்ளுதலை கொடுங்க. நாங்க பிள்ளையை சரியான பாதையில் நடத்த எங்களுக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்க. ரபா லகரா தடகால ஷாக்கர பலகரபா. அப்படியே கர்த்தர் தருகிறபடினால, தந்து விட்டபடினால உமக்கு ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஐயா. மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபித்திருக்கிறோம். ஜெபம் கேளும் பதில் தாரும் எங்கள் நல்ல பரிசுத்த ஜீவனுள்ள ஜீவன் தந்த பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day.